வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் புகழந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி விஞ்ஞாங்க பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய விஞ்ஞாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்ஞாக பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/1/5167 நாள் 27/4/2026 திங்கட்கிழமை விஞ்ஞானம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முக்கியமாக இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளர்பிறை சர்வ ஏகாதசி விரதம். இன்றைய தினம் சர்வ ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் 4 முழுவதும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு துளசி மாலை, முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, கற்கண்டு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் இரவு 11:35 வரை திரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் இரவு 11:35 வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் இரவு 11:35 மேல் தாராளமாக எவ்வித தங்கு தடையின்றி வெளியூர் பிரயாணங்கள் செய்யலாம். ஆகவே அனைவரும் இந்த தினசரி விஞ்ஞாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் பராபவ வருஷம், பராபவநாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 14/1/5127 நாள். ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் 27/4/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்ட நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:01. அயனம் உத்தராயணி, ருது வசந்த ருது. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிறையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் விருஷப மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது ஏகாதசியாம், ஏகாதசி திதி. 37 நாழிகை 8 வினாடி, இரவு 8:52 வரை. அதன் பிறகு துவாதசியாம், துவாதசி திதி. இன்றைய சாரத திதியானது ஏகாதசியாம், ஏகாதசி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் உணர்ந்த பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது
வைசாகமாசே வைகாசி மாதம் ரிஷபமாசே சுக்லபக்ஷ வளர்பிறை ஏகாதசி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பிதிருக்கர்மாக்களாகிய ஸ்ராருஷம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் மூலம் மனித பிறவிகளாக பிறந்த அனைவரும் அவரது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் பித்திருக்கர்மாக்களை எப்படி செய்ய வேண்டும் என்று வேததர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த தமிழ் மாதத்தை வைத்துத்தான் தாங்கள் அனைவரும் தங்களது பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாவை செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சென்னையிலே பெறவிடப்பட்டு வருகின்றது. இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோமவாசரே கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது பூரபூர்ணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம். 43 நாழிகை 54 வினாடி. இரவு 11:35 வரை. அதன் பிறகு உத்தரபல்குனி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் சித்திரை மாதத்தில் பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளைவிரை சர்வ ஏகாதசி விரதம். இன்றைய ராகு காலமானது காலை 7:31 முதல் 9:01 வரை. யமகண்டமானது காலை 10:31 முதல் நண்பகல் 12:01 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 1:31 முதல் 3:01 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் இரவு 11:35 வரை தீதிரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் இரவு 11:35 வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையம். இன்றைய சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 5:32 முதல் காலை 11:33 வரை சந்திராஷ்டமம். சிரவண நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 11:33 முதல் மாலை 5:34 வரை சந்திராஷ்டமம். சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை 5:34 முதல் இரவு 11:35 வரை சந்திராஷ்டமம். பிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 11:35 முதல் செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை 5:43 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா யுனோ பவந்து சுவாமஸ்து ததாஸ்து.